இன்றோடு 9 நாட்கள் ஆகின்றன அன்னாபிஷேகம் செய்து. இன்றோடு 9 நாட்கள் ஆகின்றன. ஒரு நாளிலேயே சாப்பாடு காலையில் பிடிச்ச மத்தியானம் இழஞ்சி தனியாக போயிடுது. ஆனால் இந்த 9 நாள் நவக்கோள் ஒன்றா சேர்றதுக்காக வச்ச வில்விலையோட சிவன் வந்து காட்சி கொடுக்குறாரு. என்னது அவர்களால் அவள் தாழ் வணங்கி நன்றும் தீதும் பிறதர வர எல்லாம் அவன் செயல். 9வது நாளும் நம்ம இந்த சோத்தை பார்க்குறோம். என்னது அது பூஞ்சை காளான் பூத்து அப்படியே இது பண்ணி சாதம் அப்படியே இது பார், அப்படியே அழகாக உள்ளது பார், சாதம் இப்படி உள்ளது பார். இது இந்த சாதம் உள்ளே இருக்கு பார். எல்லாம் அவன் செயல். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. காடு நாடு வீடு எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி நன்றும் தீதும் பிறதர வரா. எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எதை விதைக்கிறியோ அதை தான் அறுவடை செய்ய போகிற. எதை விதைக்கிறியோ அதுதான். நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செஞ்சு கெட்டது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் கோனாகி யான் எனதென்று அவர் கூத்தாட்டுவனாகிட்டான். அதுதான் புல்லாகி புழுவாகி பாம்பாகி பறவாகி கடைசியாக மனுஷ பிரிவு. இந்த பிறவியில் தான் இதுதான் தெய்வ பிறவி. இதை மனசில் வச்சுக்கின்னு எல்லோரும் நல்லது செய்கிறது, நல்லது கெட்டது. கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்கத கற்க குற்றம் குறை இல்லாமல் கற்று தெளிதல் வேண்டும். அவ்வாறு கற்று தெளிவினால் தொட்டனை தூரும் அணைக்கே நீ மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. ஈரப்பதமான மனப்பாங்கான ஒரு இடத்தை தோண்ட 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 நீர் சுரப்பது போல அறிவு சொல்லட்டான். அதுபோல் நீ மனத்துக்கண் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை. இந்த சொர்க்க பூமியில் நீண்ட காலம் வாங்கினாக்கா நாம் சுவாசிக்கூட பிராணக்காற்றை மலரினும் மெல்லிதாக சுவாசிக்குமா. காட்டில் மான்குட்டி நம்ம வேகமாக ஓடும், சீக்கிரமாக செத்து போடும். ஆனால் நம்ம மனசை வந்து காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசிக்குவோம். நீண்ட ஆயுளுக்குன்னு விளக்கத்தை திருவள்ளுவரே சொல்லுகிறாரு. அதுதான் திருமூலர் வந்து ஏற்றி இறைக்கு இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளரை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியாதுவாமே. அதாவது காற்றை நம்ம ஏற்றி இறக்கணும். இருகாலம் மூக்கொழிய 2 மூக்கொழிய காற்று வரணுன்றாரு. அது கணக்கு பிடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இருக்கிறாங்க சித்தர்கள் யோகிகள் ஞானிகள். எல்லாம் அவன் செயல்.